மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 64. ராஜாராமன் பயங்கர கோபத்தில் வீட்டில் அமர்ந்திருந்தார். என்ன என்று ஜானகி கேட்டும் அவர் பதில் அளிக்கவில்லை. ஏற்கனவே ஏதோ நெருப்பை அள்ளி தின்றவர் போல் அமர்ந்திருந்த ராஜாராமனின் எதிரில் ஒரு எரிமலையாக வந்து நின்றாள் ஜீவிதா. அப்பா என்றாள் கோபமாக. நெற்றியில் விரல் வைத்து வருடியவாறு கண்கள் மூடி அமர்ந்திருந்தவர் அவள் குரல் கேட்டு விழிகளை திறந்தார். என்ன என்றார் கோபமாக. நீங்கள் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பண்ணேன்? என்னை காப்பாற்றின ஒருத்தனை போய் போலீஸ் ஸ்டேஷனில் ராத்திரி ஃபுல்லாக உட்கார வச்சிருந்திருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? அவள் கேட்டதும் ஏய் என்று கோபமாக கர்ஜித்தவாறு எழுந்து நின்றார் ராஜாராமன். இருவரின் சத்தம் கேட்டு வேகமாக ஓடி வந்தார் ஜானகி. ஆங்காங்கு வேலை செய்து கொண்டிருந்த வேலைக்காரர்கள் சத்தம் இல்லாமல் அந்த இடத்திலிருந்து அகன்று சென்று விட்டனர். என்னங்க, என்ன ஆச்சு என்றவரை தன்னை நெருங்காதபடி கையை நீட்டி தடுத்து விட்டார் ராஜாராமன். தப்பு பண்ணது நீங்க, எதுக்கு உங்கள் குரலை உயர்த்துறீங்க? ஜீவிதா கேட்டாள். அப்போ நீ எந்த தப்பு பண்ணலன்னு சொல்றியா? நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியாதா? தெரியுமே, அதுதான் அம்மா கிட்டேயே சொன்னனே, ஹரிராம் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவன். அவ்வளவுதானா? எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அப்போ உனக்கு அவன் பேர் தெரியாது, அப்படிதானே? அப்போ தெரியாது, இப்போ தெரியும். நிமிர்வாக அவள் கூற சட்டென்று அவளை அடிக்க கையை ஓங்கிவிட்டார் ராஜாராமன். அவர் கை ஜீவிதாவின் கன்னத்தை தொடும் முன் அதனை இறுக பற்றி தடுத்தார் ஜானகி. என்னங்க, என்ன பண்ணுறீங்க? வயசுக்கு வந்த பொண்ணை கை நீட்டி அடிப்பீங்களா? அதுவும் நீங்கள் போய் நம்ம பாப்பாவை. என்னங்க இதெல்லாம்? அவளை கொல்லாமல் விடுறேனேன்னு சந்தோஷப்படு. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அவள் என்ன தப்பு பண்ணா? அப்போ அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாலே, அப்படி யாருன்னே தெரியாதவன் கூட அத்தனை பேர் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்னு கூட பார்க்காம ரூமில் தனியாக பேசிக்கிட்டு இருந்திருக்கா. அதை கேட்டதும் அப்பா என்று கண்களில் நெருப்பை தாங்கி நின்றாள் ஜீவிதா. என்னங்க, என்ன பேசுகிறோம்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? நம்ம பொண்ணை பற்றி நீங்களே இப்படி பேசுகிறது நல்லாவா இருக்கு? ஜானகியும் கோபமாக கேட்டார். கேளு, நல்லா கேளு. என்ன கேள்வி வேணும்னாலும் கேளு. அதுதான் ஊரில் எல்லாரும் கேட்குறானே. என் பொண்ணும் அந்த பையனும் லவ் பண்ணுறாங்களாம். அது பிடிக்காம அவங்கள பிரித்து வச்சிருக்கேனாம். அதுக்காகத்தான் அவனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்தேனாம். யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா அதெல்லாம் உண்மையாகிடுமா? ஜீவிதா கேட்டாள். கேட்குறாங்களே, அந்த ராத்திரி நேரத்தில் உங்கள் பொண்ணு தனியாக எதுக்கு அங்கே போனா? சரியா அவள் போன நேரத்தில் அந்த பையன் எதுக்கு அங்கே வந்தான்? இப்படியெல்லாம் கேட்குறாங்களே. போதும்பா, நிறுத்துங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நம்புவீங்க, உங்கள் பொண்ணை நம்ப மாட்டீங்க. இல்லை, பரவாயில்ல, நம்ப வேண்டாம். ஆனால் நீங்கள் எந்த தப்புமே பண்ணாத மாதிரி கோபப்படாதீங்க. அதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. அன்னைக்கு அந்த பையன் மட்டும் என்னை காப்பாற்றலைன்னா இன்றைக்கி என்னோட நிலைமை என்ன ஆகியிருக்கும்னு தெரியாது. நான் உண்மை என்னன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்கள் மன்னிப்பு கூட கேட்கல. ஓ, அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு 2 பேரும் நெருக்கமா? கிண்டலாக கேட்டார். என்னங்க என்று அதட்டினார் ஜானகி. ஒரே பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்தோமில்ல, அதுதான் அவள் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. இதோ அவனுக்காக என்கிட்டயே வந்து கத்துக்கிட்டு இருக்காளே, அப்போவே தெரியலையே அவன் பொண்ணோட லட்சணம். சூப்பர் சூப்பர் என்று கையை தட்டினாள் ஜீவிதா. 22 வருஷம் என்ன நீங்கள் தானே வளர்த்தீங்க. இப்போ நீங்களே சந்தேகப்படுறீங்க? நீங்கள் சந்தேகப்படுறது என்ன இல்லை, உங்கள் வளர்ப்பை. எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தா நேராக தைரியமாக உங்ககிட்ட வந்து உங்கள் கண்ணை பார்த்து எனக்கு இவனை பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சா கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்பேனே ஒழிய, சத்தம் இல்லாமல் ஒருத்தன் கூட கை கோத்துக்கிட்டு ஊர் சுற்றுற தேவை எனக்கு இல்லை. அப்படி வீட்டில் சொல்ல பயப்படுற அளவுக்கு நான் கோழையும் இல்லை. இப்போவும் அவன் கூட பேசிட்டு வந்திருக்கியே, இதுக்கு என்ன பதில் சொல்கிற? அந்த பெரிய ஹாலில் இருவரும் மாறி மாறி கத்திக்கொண்டிருந்தது ஏதோ 2 சிங்கங்கள் எதிரெதிரே நின்று உரிமை கொண்டிருப்பதைப் போல் ஜானகிக்கு தோன்றியது. ராஜாராமன் கேட்டதற்கு ஜீவிதா ஏதோ பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போதே, ஐயோ 2 பேரும் நிறுத்துங்க என்று அவர்களை விட உயர்ந்த குரலில் கத்தினார் அவர். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் இருவரும் கண்டுகொள்ளவே இல்லை. உங்களோட எல்லா கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும், ஆனால் சொல்ல மாட்டேன். எப்போ என் மேலே சந்தேகத்தோடு கேட்டீங்களோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஜீவிதா, என்ன பேசுகிற? அவர் உன்னோட அப்பா. அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற உரிமை உனக்கு இருக்குது. உரிமையில் கேட்கட்டுமா, ஆனால் சந்தேகத்தில் கேட்கக்கூடாது. சரி, நான் உன் மேலே சந்தேகப்படுறேன்னு நினைக்கிறியா? இல்லை. அப்போது நான் கேட்குறேன், சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? எதுக்கு அந்த பையன் கூட ரூமில் தனியாக பேசிக்கிட்டு இருந்த? நீ கலையோட வீட்டுக்கு போகிறதா தானே என்கிட்ட சொல்லிட்டு போனேன். ஆமாம்,
டெலிவரிக்காக வந்திருந்த கலையோட அக்கா காலையில் ஊருக்கு கிளம்பி போகிறதா சொன்னான். அதனால தான் அவங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாப்பாவை பார்க்கணுன்ற ஆசையில் போனேன். வழியில் ஹரிராம் சூப்பர் மார்க்கெட்டை பார்த்ததும் குழந்தைக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும்னு தோணுச்சு. உடனே சூப்பர் மார்க்கெட் உள்ள போயிட்டேன். பேபி ப்ராடக்ட்ஸ் இருக்கிற செக்ஷனுக்கு போனேன். என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு சத்தம் இல்லாமல் யாரும் தன்னை கவனிக்கிறாங்களா என்னன்னு பார்த்துக்கிட்டே மறைவாக இருந்த இடத்துக்கு போனான். அவளோட கண்ணில் திருட்டுத்தனம் தெரிஞ்சது. அதனால் சத்தம் இல்லாமல் என்ன பண்ண போகிறான்னு பின்னாடி போய் கொஞ்சம் தூரத்தில் நின்று பார்த்தேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குற பால் பவுடர் பாக்கெட் பற்றி ஏதோ ஃபோனில் பேசினான். அங்கே இருக்கிற பாக்கெட்டை எடுத்து எக்ஸ்பைரியான பாக்கெட்டை மாற்றி வைக்கிறதுக்கு பிளான் சொல்லிக்கிட்டு இருந்தா. எனக்கு பாதிக்கு மேலே புரியல. ஆனால் எக்ஸ்பைரியான பால் பவுடர் பாக்கெட்டை மாற்றி வைக்க போகிறான்னு மட்டும் தெரிஞ்சது. அதில் எனக்கு பயங்கர கோபம். அந்த பொண்ணு வெளியே வந்ததும் பலார்னு அடிச்சிட்டேன். அதில் அந்த பொண்ணு போய் ஷெல்ஃபில் அடித்து தலையில் காயம் பட்டு ரத்தம் வந்துடுச்சு. அதை பார்த்து அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாம் சேர்ந்து என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அந்த பையன் வந்து என்னையும் அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட காயத்துக்கு மருந்து வைக்க இன்னொரு பொண்ணையும் அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போனான். அதன் பிறகு நிகழ்ந்ததை கூறினாள். எல்லார் முன்னாடியும் வச்சு கேட்காம அப்படி அவன் தனியாக கேட்டது எனக்கு பிடிக்கல. ஒருவேளை அவனும் அந்த பொண்ணு கூட கூட்டோன்னு முதல்ல தோணுச்சு. ஆனால் அதுக்கு அவன் சொன்ன காரணம் நியாயமாக தான் பட்டுது. அதனால தான் அவனையே கண்டுபிடிச்சிக்க சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த ரூமில் போய் தனியாக பேசுகிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு கேபின், கண்ணாடியால் ஆனது. வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும். அதனால் நானும் அவனும் பேசிக்கிட்டு இருந்ததை யாரோ பார்த்துட்டு அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி தனியாக பேசணும்னு நினச்சிருந்தோம்னா எதுக்காக கண்ணாடி அறைக்குள்ளே போய் பேச போகிறோம்? அவங்க சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவரும் வந்து என்கிட்ட கேட்குறாரு. சரி, அதை விடு. அப்புறம் என்ன நடந்துச்சு? நான் கலையோட வீட்டுக்கு போயிட்டு திரும்புகிறப்போ என்னோடய ஸ்கூட்டி பாதி வழியில் பெட்ரோல் இல்லாமல் நின்றுடுச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் முன்னாடி நாள் தான் டேங்க் ஃபில் பண்ணேன். அதுக்குள்ளே காலியாகாது. யாரோ வேணும்னே என்னோடய வண்டியில் பெட்ரோலை காலி பண்ணியிருக்காங்க. இப்படி நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சந்தேகம் எனக்கு வந்து அதை இன்ஸ்பெக்டர்கிட்டையும் சொல்லிட்டேன். ஆனால் அந்த நிமிஷம் எனக்கு அதெல்லாம் யோசிக்க தோணலை. கொஞ்சம் தூரத்தில் மெயின் ரோடு திரும்பிட்டா அங்கே பெட்ரோல் பங்க் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் வண்டியை தள்ளிக்கிட்டே போனேன். அப்போதான் அந்த 4 பேரும் வந்து என்னோடய ஸ்கூட்டியை தள்ளி விட்டுட்டு என்னை இழுத்துக்கிட்டு போனாங்க. அப்போது அந்த பையன் எப்படி அங்கே வந்தான்? அது எனக்கு தெரியாதுமா. ஒரு வேளை கடை நேரம் முடிஞ்சு அவன் வீட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். வழியில் என்னை பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றியிருப்பான். சரி, என்னைக்கு அவனை பார்த்து பேசுனியா? இல்லைம்மா, அந்த பையனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு கடைக்கு போனேன். அப்போது அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் தான் சொன்னார். அவரோட முதலாளிக்கு விஷயம் தெரிஞ்சு வேலையிலிருந்து அவனை நிறுத்திட்டாராம். அவர் அந்த பையனை நம்பாமல் போனது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. இதோ பெத்த பொண்ணையே நம்பாமல் இவர் நிற்கும்போது சம்பளம் கொடுக்குற முதலாளி எப்படி நம்பி இருப்பார்? அட்லீஸ்ட் இவர் அவன்கிட்ட ஒரு சாரியாச்சும் கேட்டிருந்தா அவன் மேலே தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களோ என்னவோ. போது நிறுத்து. நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்கு? நம்புறதும் நம்பாததும் உங்களோட இஷ்டம். மீண்டும் இருவரும் சண்டை போட ஆரம்பித்து விட்டார்கள். ஜானகி எவ்வளவோ அவர்களை தடுக்க முயன்றும் அவரால் முடியவில்லை. ஒரு கட்டத்தில் வார்த்தை முற்றி போக, இது என்னோட வீடு, என்னோட சுய சம்பாத்திரத்தில் கட்டின வீடு. இங்கே நீ சாப்பிட்ற ஒவ்வொரு பருக்கை சாதமும் என்னோட சம்பாத்தியம். அந்த நன்றி கூட இல்லாமல் என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருக்க நீ. தான் கூறும் வார்த்தைகளின் வீரியம் உணராது சொல்லிவிட்டார் ராஜாராமன். அடுத்த நொடி அவள் வாய் மூடிக்கொண்டது. அதற்கு மேல் ஒரு வார்த்தையும் அவள் பேசவில்லை. அங்கிருந்து சென்று விட்டாள். என்னங்க, என்ன வார்த்தை பேசுகிறீங்க? கோபத்தில் இப்படி தான் பேசுவீங்களா? நான் யார் பக்கம்னு நின்று பார்க்கறது? ஏன் இப்படி 2 பேரையும் உயிரை வாங்குறீங்க என்று கோபமாக சொல்லிவிட்டு ஜீவிதாவை தொடர்ந்து அவள் அறைக்கு செல்ல அவர் உள்ளே நுழையும் முன் அவள் ஒரு பையோட அறையிலிருந்து வெளியில் வந்தாள். அதை கண்டு திகைத்தார் ஜானகி. ஏய், என்னடி பண்ணுற? அம்மா, நான் அவர் பெத்த பொண்ணு தானே. அப்போது அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில் பாசம்தான் இருக்கணுமே ஒழிய நன்றி இருக்கக்கூடாது. எனக்கு நன்றியோடு இருக்க தெரியாது. அதனால் நான் இங்கேருந்து போகிறேன். என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? உனக்கு எல்லாம் விளையாட்டாக இருக்கா? ஜானகி கத்திக்கொண்டு இருக்க அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் வாசலை நோக்கி நடந்தாள் ஜீவிதா. அவர் பின்னாலேயே போனார் ஜானகி. ஜானகி, நில்லு. நீ எதுக்கு அவகிட்ட அவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்க? அவள் இப்போ எதுக்கு வெளியே போகிறாளோ யாருக்கு தெரியும்? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிறதுக்கு கூட இருக்கும். அதுக்கு நம்ம மேலேயே பழிய திருப்பி போட்டுட்டு போறா. அவர் கூறியதை கேட்டதும் நின்று ஒரு முறை திரும்பி தன் தந்தையை ஆழ்ந்த பார்வை பார்த்தாள் ஜீவிதா. பின் அவரிடம் எதுவும் பேசாமல் வீட்டை விட்டு சென்று விட்டாள். ஜீவிதா சென்றது எங்கே தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.